கர்த்தர் மகிமையுண்டதாக. இன்றைய வேதவசனம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சோதம் குமாரை விட்டு ஓடுறாங்க. கர்த்தர் தூதன் வீடுக திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்போ லோத்து அவங்க 2 மனைவி திரும்பி அவர் 2 குழந்தைகளும் திரும்பி பார்க்கல. பட் மனைவி திரும்பி பார்ப்பான். எதுக்கு திரும்பி பார்ப்பான்னா அந்த பட்டணம் அழியுது. வானத்துலேருந்து அக்கினி அந்த பட்டணம் அழியுது. அது செழிப்பான தேசம். அந்த தேசத்தில் அவங்க வீடு வச்சுருக்கலாம், அவங்களோட சொத்து எல்லாம் இருந்திருக்கும், எல்லாமே அழியுது. அதை பார்க்கும்போது அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது உப்பு தூணாகிடுவாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம கர்த்தருக்குன்னு வரும்போதோ சில விஷயங்கள் வரும்போது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பை பின்னிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக விட்டுறது காரியங்களாக இருக்கலாம். சில விஷயம் கர்த்தர் போன்னு சொல்லி பாருங்க, வேண்டாம் இதுங்க இந்த சைடு போன்னு சொன்னால் இதை வேண்டாம், இது வேண்டாம், இந்த காரியம் அனுபவிக்காத விலகுன்னு சொல்லும்போது நம்ம அதை நினச்சி பார்த்துட்டு இருந்தோம்னா அதை நினச்சி திரும்பி பார்த்தோம்னா அந்த திரும்பி பார்க்கறது பாவம். நம்ம திரும்பி பைபிள் கூட திரும்பி பார்க்கக்கூடாது. என்றைக்குமே கர்த்தருக்காக ஒருத்தவங்களுக்கு ஒன்று காஸ்ட்டப்படி அதை திரும்பி பார்க்கக்கூடாது. நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் திரும்பி பார்த்துட்டு இருப்போம்னா அது இந்த மன்னிப்புக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இனி திரும்பி பார்க்காம இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.